நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 30வது அதிகாரம், நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தின் 7, 8, 9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். 2 மறுமிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனை நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரணும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. 2 மனுவை, 2 ரிக்வெஸ்ட் நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நான் கேட்கிற இந்த 2 காரியம் என்னுடைய மரண பரியந்தமும் எனக்கு மறுக்காமல் தாரும். நம்ம கேட்கிறோம், கேட்கிற காரியத்தை எவ்வளவு நாளைக்கு கேட்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஜனங்கள் இறைச்சிக்காக அழுதார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், 1 மாசம் வரைக்கும் நீங்க இதை புசிப்பீங்க. சில காரியங்கள் நமக்கு இன்னைக்கு மட்டும் தேவை, சில காரியங்கள் நமக்கு இந்த வாரத்துக்கு மட்டும் தேவை, சில காரியங்கள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் தேவை. ஆனா சில காரியங்கள் நமக்கு மரண பரியந்தமும் தேவை, நம்முடைய கடைசி வரைக்கும் தேவை. அந்த 2 காரியங்கள் தான் இங்கே ஜெபமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 காரியம் நமக்கு ரொம்ப தேவை. ஆமென். என்ன கேட்கிறார்? முதலாவது, மாயையையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்துங்க. Remove far from me vanity and lies. ஆண்டவர் என்னிலிருந்து எடுத்து, இந்த மாயை, இந்த பொய், இதை என்னிலிருந்து எடுத்து என் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு, நான் எவ்வளவு கை நீட்டினாலும் எனக்கு எட்டாத அளவுக்கு, நான் எவ்வளவு முயற்சித்தாலும் என்னால் தொட முடியாத அளவுக்கு அதை என்னை விட்டு தூரப்படுத்துங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் தூரப்படுத்துவது வேற, தேவன் தூரப்படுத்துவது வேற. நம்மால வேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டை எவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு போடுவோம்? மேக்சிமம். யாராவது வேஸ்ட் போடுறதுக்கு சென்னை வர போவீங்களா? கூடுமான வரையில பக்கத்து வீட்டு, யாரும் பார்க்காதுன்னு அப்படி போட்டுட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கூடுமான வரையில் நான் உங்களை சொல்லலை, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா உங்களை தான் சொல்றேன். நமக்கு வேண்டாங்கிறத வீட்டை விட்டு அகற்றுறோம். எவ்வளவு தூரம் மேக்சிமம் தள்ளும்? ஆமா, நம்ம வேஸ்ட்டை போட்டுட்டோம்னு வைங்களேன், திடீர்னு என்னங்க அதுல இருக்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டீங்களா? ஆமா, ஐயோ அதுல தான் இது இருந்துச்சே, அந்த பேப்பரும் போட்டீங்களா? அப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. திரும்பி போய் நம்ம என்ன செய்வோம்? அதன் அர்த்தம் என்ன? நம்ம தூரமாலாம் தள்ளி வச்சிருக்கிறோம், போட்டிருக்கிறோம், ஆனா நம்ம என்ன செய்யல? தூரமா போடல. அப்போ இங்கே ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம என்ன தள்ளினாலும் அது திரும்பி நம்மளை வந்து நெருக்கும். இங்க என்ன ஜெபத்தில் வைக்கிறான? நீர் தூரமாய் விளக்கும். ஆண்டவர் தூரமாய் விளக்குற, அவர் எப்படி விளக்குவார் சொல்லுங்க? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் விளக்குவார். நான் விளக்குனது இன்னைக்கு என்கிட்ட இல்லாம இருக்கலாம், நாளைக்கு என்கிட்ட வரும். அதனாலதானே டெய்லி வீட்டை தூக்குறோம், இல்ல? டெய்லி வீட்டை தூக்குறோம். சில பாத்துறீங்களா, டிராவல் பண்ணும்போது பஸ்ல ட்ரெயின்ல போகும்போது இந்த ஜன்னலோட தூக்கி போடுவாங்க, அது அப்படியே சுத்தி அந்த ஜன்னலோட வந்து இவங்க கையில இருக்கும். கேட்டா கர்த்தர் கொடுத்தார். நாம சில காரியத்தை நம்மளை விட்டு விலக்க முடியும், ஆனா தூரப்படுத்த முடியாது. சோ இங்க கேட்கிறான், எனக்கு இது மரண பரியந்தம் மறுக்காமல், இந்த ஜெபத்துக்கு மட்டும் என் வாழ்க்கையில் என்ன சொல்லிடாதீங்க ஆண்டவரே? நோ சொல்லிடாதீங்க. மறுக்காமல் தாங்கன்னா நோ சொல்லிடாதீங்க. இந்த ஜெபத்துக்கு எனக்கு நோ சொல்லிடாதீங்க. என்ன ஜெபம்
அப்பா இந்த மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்துங்க ஆண்டவர். இன்னைக்கு நான் உங்ககிட்ட நல்லா இருக்கிறேன்ப்பா, நாளைக்கு ஒருவேளை நான் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பொழுது நான் திருப்பி அந்த மாயையை நோக்கி போயிடக்கூடாது. அப்போ நான் நினைச்சா கூட அதை என்னால பார்க்க கூடாத அளவுக்கு நான் நினைத்தாலும் இஸ்ரவேலர்களுக்கு இனி பிசிக்கலா நினைச்சா கூட எங்க போக முடியாது, எகிப்துக்கு போக முடியாது. ஏன்னா அப்படியே கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை கடத்தி கொண்டு வந்துட்டார். நான் நினைச்சாலும் என்னால அந்த அளவுக்கு இது எனக்கு மறுக்காம தாங்க ஆண்டவரே, எனக்கு மறுக்காம தாங்க. மாயை, வேனிட்டி. மாயை என்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால் ஆமென், எம்ப்டினஸ், ஒண்ணுமே இல்லாதது. நம்ம ஒண்ணுமே இல்லாததுக்காக போராடுகிறோம் வாழ்க்கையில பல நேரத்தில். அதனால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, நம் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனா வாழ்க்கையில பல மணி நேரங்களை ஒண்ணுமே இல்லாததுக்காக செலவழித்து இருக்கிறோம். நம்ம லைஃப் திரும்பி பார்த்தா சிலர் கூட மன வருத்தங்கள் வந்திருக்கும். கடைசியில விசாரிச்சு பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுமே இதான் மாயை. ஒண்ணுமே இல்லாததுக்காக பல நாட்கள் பேசாம இருப்போம். ஒண்ணுமே இல்லாததுக்காக வீட்டுல பெரிய சண்டை நடக்கும். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இதுதான் மாயை. மாயைங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஒர்த்லெஸ்னஸ். ஒர்த்லெஸ்னஸ்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுக்காக இந்த சண்டை, எதுக்காக இந்த பிரயாசம், ஒரு பிரயோஜனம் இல்லை. எதுக்காக இவ்வளவு நேரம் செலவழித்து டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதான் மாயை. இந்த மாயையினால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில உங்கள் ஆண்டுகளை எத்தனை வருஷம் நீங்க பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வச்சு, ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம், ஒரு மாதத்துக்கு, ஒரு வருடத்துக்கு, இப்படி இத்தனை வருஷத்துல நம்முடைய எத்தனை மணி நேரம் ஒண்ணுமே இல்லாததுக்காக, எந்த பிரயோஜனம் இல்லாததுக்காக நாம் வீணாக்கி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். கிருபையாய் ஒரு நாளை தேவன் தருகிறார், காண பண்ணுகிறார். காலையில் எழுந்தவுடன் புது கிருபை, அந்த கிருபையினாலதான் எழும்புறோம். நடத்துகிறார், பலன் தருகிறார். ஆமென். மாயையினாலே ஒண்ணுமே இல்லாதது, மாய்ந்து போகக்கூடியது, அது போய் அதுல இல்ல. ஹல்லேலூயா. இதுக்காக இவர் சொல்றார், ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர், என் மரண பரியந்த நான் உம்மிடத்தில் ஒண்ணு கேட்கிறேன், என் வாழ்க்கை ஒண்ணு இல்லாமலும் ஆயிடக்கூடாது, என் வாழ்க்கை பிரயோஜனம் மட்டும் போயிடக்கூடாது. அதற்காக ஆண்டவரே மாயையையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்துங்க. நான் ஒரு இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா அங்க இருக்கிறவர்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே. நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே. வீண் பேச்சு, வீணாய் நேரம் போக்குவது, வீணான காரியங்களை, வீணான அலுவல்கள், ஆண்டவரே நீர் தருகிற பிரயாச, நீர் தருகிற பலனையும், நீர் தருகிற ஞானத்தையும், நீர் தருகிற கிருபைகளையும், நீர் தருகிற ஆரோக்கியத்தையும், நீர் தருகிற தருணங்களையும் நான் மாயைக்காக எந்த பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்காக, ஒண்ணு இல்லாத காரியத்துக்காக நான் செலவழிக்காத படிக்கு, நான் வீணாக்காத படிக்கு, நல்ல தகப்பனே என் மரண பரியந்தம் எனக்கு இதை மறுக்காம தாங்க. என்ன மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்துங்க. நான் தூரப்படுத்தினேன், கொஞ்ச நாளைக்கு இது வேண்டான்னு சொல்லி தள்ளி வச்சேன். ஆனா ஆகஸ்ட் ஜெபம் முடிஞ்சதும் திருப்பி வந்துச்சு. இந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்தாலே தேவையில்லாத கதை தான் ஓடும் சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவங்க கூட பேசாம இருந்தேன். எனக்கு போர் அடித்ததும் நானே அவங்களை போன் பண்ணி கூப்பிட்டேன். ஆனா இது நான் தள்ளி வைக்கிறது, நான் தூரப்படுத்துறது. நான் திருப்பியும் சொல்றேன், யாரும் வேஸ்ட் போட வண்டி பிடிச்சு சென்னை போக மாட்டோம். இல்ல என்ன பிரதர் பிரவீன்?
சவுதியில் ஒர்க் பண்றாரு. இங்கிருந்து வேஸ்ட்லாம் எடுத்து ஃப்ளைட் ஏறி சவுதியில் கொண்டு போடுவீங்களா? இல்ல, அது மேக்சிமம். ஆனா தேவன் தூரப்படுத்தினா நம்ம எட்ட நினைச்சாலும் எட்டாது. அதனால இது எனக்கு எவ்வளவு நாள் தேவை? இந்த ஆகஸ்ட் 31 வரையில என்னுடைய மரண பதியம். இந்த மாயை என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? அவன் எடுத்து வாசிக்க நேரம் இல்லாததுனால நான் சொல்ல. 1 பிரசங்கி 1:14. அது மனதுக்கு சஞ்சலத்தை கொடுக்கும். எது எது மாயையோ அது எல்லாமே மனதுக்கு சஞ்சலம். ஒரு சஞ்சலனா என்ன தெரியுமா? ஒரு சமாதானம் இருக்காது. எதுக்கு நான் பிரயாசப்படுறேன்? எதுக்கு நான் உழைக்கிறேன்? எதுக்கு நான் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்? எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் வரும் தெரியுமா? மாயைனால மனதுக்கு சஞ்சலத்தை தான் கொடுக்கும். இது சொல்றது யார் தெரியுமா? தெருவில் இருக்கிறவங்க கிடையாது, அரண்மனையில் இருக்கிறவங்க. யார் சொல்ற? சாலமோன். நம்ம எல்லாம் பாட்டு கேட்கறதுக்கு என்ன சிடி பிளேயர் இதுதான் வாங்கி வைப்போம். அவர் பாட்டு கேட்கறதுக்கு ஒரு கொயர் டீமே வச்சிருக்கிறார். டெய்லி புது புது பாட்டு எழுதி பாடணும். அவர் சொல்றார், என் மனதுக்கு சஞ்சலம். மாயை மனதுக்கு சஞ்சலத்தை தான் கொடுக்கும். அதனால தான் செபிக்கிறான். எது எது என் மனதுக்கு சஞ்சலத்தை கொடுக்கிறதோ அது அனைத்து மாயை. அந்த மாயையை என்னை விட்டு தூரப்படுத்துங்க. யோனா 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. யோனா 2:8. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதுதான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன இந்த மாயை. அதை ஒருத்தன் பாட்டு ஒன்னும் இல்லாத காரியத்துக்காகவும் பிரயோஜனம் மற்ற காரியத்துக்காகவும் ஒருவன் பிரயாசப்படுகிறான் என்றால் அவன் தனக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிறான். அதனாலதான் அன்னைக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் எதை ரொம்ப வலியுறுத்தினாங்கன்னா, சினிமா பார்க்காதீங்க, இந்த மாதிரி காரியங்கள் தேவையில்லாம சீரியல் பார்க்காதீங்க, சினிமா பார்க்காதீங்க. இதெல்லாம் ஏன் ஒண்ணு சினிமா பார்க்கறது தப்புவா? சினிமா பார்க்கறது பாவமா? கிருபையை போக்கடிக்கிறோம். கிருபை அது தேவன் கொடுத்த கிருபை இல்லை. அந்த அவ்வளவு நேரத்தில் எத்தனை பேர் உயிருக்காக துடிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஆமாவா இல்லையா? அந்த அவ்வளவு நேரத்தில் எத்தனை பேர் மரணத்தோடு போராடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் சாப்பாட்டுக்காக அலைந்து கொண்டிருப்பாங்க. இந்த பொய்யான மாயை, அதெல்லாம் மாயை தானே. சினிமானால என்ன? மாயை. இதில் வரும் கதையும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கரெக்டா பார்த்துருக்கிறீங்க. கற்பனையே இல்ல, கற்பனை அவனே போடுகான். இது என்னது? மாயை. 2 மணிக்கு 3 மணிக்கு பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் போக்கடித்து விட்டு எனக்கு கிருபை தாரும் என்று கேட்டால் எப்படி கிடைக்கும்? கொடுக்கப்பட்ட 2 தாலந்தை 4 ஆக்கினவனுக்கு சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் கொடுக்கிறார். 5 10 ஆக்கினவனை நீ வாடான்னு சொல்லி கூப்பிடுறார். 1 புதைத்து வைக்கிறவனுக்கு எனக்கு 1 தானே கொடுத்தீங்க, உனக்கு அதையும் நான் புடுங்க போறேன்னு சொல்லி புடுங்கிட்டார். எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எதற்காக? நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். மாயை பற்றி ஒருவன் மாயை பற்றி ஒண்ணும் இல்லாத காரியத்துக்காக, பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்காக, சில சீரியல் பார்க்கும் போதே தோல்ல துண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? நான் இப்படி சென்னையில் ஒரு வீட்டுக்கு போனேன். எங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க வீட்டு பார்த்தா ஒருவேளை நான் வந்ததுனால அழுதாங்களா என்னன்னு தெரியல. அப்போ என் கசின் பாரு ஓடிட்டு இருக்கு பாரு. இதா ரீசன் 6 மணிலேருந்து 9 மணி வரை எங்க வீட்டில் வெங்காயம் நறுக்கிறத விட வேதனை ஓடிட்டு. எதுக்காக இந்த கண்ணீர்? எதுக்காக? இன்னைக்கு ஜனங்களை அப்படி நம்முடைய ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப மதிப்புக்குரியது. கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஐசியூல இருப்பாங்க, வெளியே ரிலேட்டிவ்லாம் துடிச்சிட்டு இருப்பாங்க. கர்த்தர் நம்மை சமாதான தாவரங்கள் சுகமாய் வைத்திருக்கும் போது நீ வாழ்வு காலத்தில் அனுபவித்திரு. உன் கிருபையை போக்கடிக்காத. ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ணோமே. அந்த சகோதரி லில்லி பாய், அவங்களுக்கு கொஞ்சம் தான் கண்ணு தெரியும். இவ்வளவு அந்த கொஞ்சம் பார்வை வச்சவங்க என்ன தெரியுமா செய்யறாங்களா? பைபிள் படிக்கிறாங்க. நமக்கு நல்ல கண்ணு தெரியுது. நம்ம என்ன செய்யறோம்? இருந்த நாட்களை நல்ல பிரயோஜனம் ஞானமாய் நடந்து
காலத்தை எதுவுமே நம்ம கையில கிடையாதுங்க. நம்ம பிரசங்கி கடைசி அதிகாரத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஒவ்வொன்றா நின்று போகும். இயந்திரத்தின் சத்தம் முதல் இயந்திரத்தின் சத்தம்லாம் கேட்காதான். வாயில முறுக்கு போட்டாலும் ஒரு சைடோட தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க கடிக்கிற கடி பக்கத்து வீட்டில் கூட கேட்கும். இப்போ போட்டா ஏன்னா இயந்திரம் எல்லாம் கோளாறாயிட்டு. இப்படி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே இதுதான் வாழ்க்கை. இருக்கிறது வரைக்கும் என் தகப்பனார் கடைசியில் கொஞ்சம் இடையில அவங்களுக்கு கொஞ்சம் கண் பார் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பலவீனப்பட்டாங்க. அந்த டைம் அவங்களுக்கு எதுவுமே ரீட் பண்ண முடியாது. ஆனால் சண்டே மெசேஜ் அடிச்சு விடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதுலேயும் விட்டாங்களா? இல்லை. என் ஒய்ஃபை கூப்பிட்டு உட்கார வச்சு வாசி, டெய்லி கொஞ்சம் அதிகாரத்தை வாசிக்க வச்சு அவங்களுக்கு கேட்கணும். இருக்கிற கொஞ்சம் பலத்தையும் பயன்படுத்தினாங்க. ஃபுல்லாக மேலிருந்து கீழே வர வசனத்தால் நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரவான் என்று நான் தைரியமாக சொல்றேன். கடைசி வர எத்தனையோ ஆண்ட்ராய்டு போன்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணும். அவங்க சிம்பிளா எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. ஒருத்தங்க ஒரு சின்ன லேப்டாப் மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. பாஸ்டர் அவங்க செய்தியெல்லாம் இதில் போட்டு கேளுங்க. அதை அப்படியே சுருட்டி இவ்வளோ நான் இப்படி வாழ்ந்துட்டேன். நீ கடைசியில் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நம்ம போக்கடிச்சிட்டோம்னா எதை இழந்தாலும் திரும்ப வாங்கிடலாங்க. அந்த கிருபை இருக்கு தெரியுமா? அது மட்டும் இழந்துடவே கூடாது. அதனால தான் ஜெபம் பண்றேன், என் மரண பரியந்தம் உங்க கிருபை எனக்கு வேணும். அதனால என் மரண பரியந்தம் இந்த மாயையை என்னை விட்டு தூரப்படுத்துங்க. எரேமியா 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 2:6. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு. மாயை பின்பற்றவங்க எப்படி போறாங்க? வீணராய் போனாங்க. வீணா போனவன் சொல்லுவாங்க. வீணராய்னா எதுக்குமே வாழ்க்கை ஏதுக்கு இவனால இவனுக்கும் பிரயோஜனம் இல்ல, இவன் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, சபைக்கும் பிரயோஜனம் இல்ல, தேசத்துக்கும். இன்னும் சொல்லணும், இவன் பூமிக்கு எப்படி இருக்கிறான்? பாரம். என்ன கோரஸா சொல்றீங்க? பாரமா இருக்கிறான். பூமிக்கு பாரமா இருக்கிறான். ஏன்? மாயை பின்பற்றுறான். எதை ஃபாலோ பண்றோம்? நம்ம எதை ஃபாலோ பண்றோம்? அவரை பின்பற்றுறவன் பிரயோஜனம் உள்ளவனா இருப்பான். மாயை பின்பற்றுகிறவன், ஆண்டவர் என் வாழ்க்கையில நான் உண்மை என்று வேற எதை பின்பற்றினாலும் அதெல்லாம் மாயை. நான் உங்களை மட்டும் பின்பற்ற என் மரண பரியந்தம் மறுக்காமல் எனக்கு இதை தாங்க. என்ன? மாயையையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்துங்க. எரேமியா 18:15 சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 18வது அதிகாரம் 15வது வசனம். என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டு. மாயைக்கு தூபம் காட்டுறாங்க. மாயையை கொண்டாடுகிறார்கள். மாயையை பெருசா எடுத்து வைக்கிறாங்க. செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அந்த மாயையானவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து பூர்வ பாதை எதுங்க? இதுதான் பரிசுத்த வேதாகமம். மாயை ஒருவன் இப்ப நான் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் நான் மாயை பின்பற்றுகிறவனா இருப்பேனானால் இதிலிருந்து என்னை அது விழ வைக்கும், இடர பண்ணும், ட்ராக்கை மாத்தி விட்டுரும். ஓடிட்டு தான் இருப்போம். இந்த ஹைவேல எல்லாம் போகும்போது நமக்கு போற வேண்டிய ரோடு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு சின்ன கட்டு எடுக்க வேண்டி இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்போம். நமக்கு பார்வைக்கு எல்லாரும் ஓடிட்டு தான் இருப்போம். ஆனா என்ன ஆயிரும்னா அந்த பூர்வ பாதையிலிருந்து அப்படி கொஞ்சம் இடர பண்ணிடும். இதுதான் மாயையினுடைய விளைவு. சில மாயை கொண்டாடுகிறோம்ல. தேவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல சில காரிய பணத்தை தூக்கி வைக்கிறோமா, மனுஷங்களை தூக்கி வைக்கிறோமா, பொருட்களை தூக்கி வைக்கிறோமா, பாரம்பரியத்தை தூக்கி வைக்கிறோமா, சொந்தக்காரங்களை தூக்கி வைக்கிறோமா? அது நம்மளை இடர பண்ணி வேற மாதிரி ஓட வச்சிட்டு இருக்கோம். ஓடிட்டு தான் இருப்போம். ஆனா ட்ராக் மாறிடும். ட்ராக் மாறி ஓடினா என்ன ஆயிரும்? அந்த முடிவு வரும் தெரியுமா? அங்க வந்து திணறும். அங்க எல்லாம் பிளாக் ஆயிருக்கும். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்த்தா எவ்வளோ கிலோமீட்டர் தப்பான ரூட்ல வந்திருப்போம். திரும்பி போறதுக்கு நமக்கு டைம்
வாழ்க்கையில ரிவைண்ட் பட்டன் கிடையாது. வாழ்க்கையில ரிவைண்ட் பட்டன் கிடையாது. அப்படி இருந்திருக்கோம்னா நம்மள இப்போ ஒரு வயசுலேயே தான் இல்ல பண்ணதே பண்ணிட்டு ரிவைண்ட் அடி. அவருக்கு தெரியும் எது எது எப்படி கொடுக்கணும். ஃபார்வர்ட் பட்டனும் கிடையாது. சிலதை பார்த்து தான் ஆகணும். பிளே பட்டன் உண்டு, ஸ்டாப் பட்டன் உண்டு. பிளே பண்ணி விட்டுட்டார். என்னைக்கு ஸ்டாப் பண்ணுவார்னு தெரியல. அன்னைக்கு இந்த கேசட்டை வெளியே எடுப்பார். ஒழுங்கா உடனே அழகா எடுத்து வைக்கலாம். சில கேசட், பழைய கேசட் பார்த்துருக்கீங்களா, சிக்கி சின்ன பின்னமாகி அப்படி இடறக்கூடாதுங்கிறதுக்கு தான். எதை பின்பற்றக்கூடாது? மாயை பின்பற்றக்கூடாது. நல்லா தான் இருக்கும். திடீர்னு அந்த சவுண்டுக்கு கேட்டிருக்கீங்களா? நல்லா பாடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வேற மாதிரி சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிக்கும். ஏதோ அந்நிய பாஷை பேசுறாங்க போல. எடுத்து பார்த்தா நூடுல்ஸ். எந்த நோட்டம் ஜெயத்துடன் மூடி அந்த நாடு சுதன் அவர் பாதம் விழுந்து ஆனந்த கண்ணீர் க்ளோரி அந்த நோட்டம் அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த மாயை நமக்கு ரொம்ப கண்ணி, பெரிய கண்ணி. இது மரண பரியந்தம் ஆண்டவரே நான் எக்காரணம் கொண்டும் மாயை சார்ந்து இருக்கக்கூடாது, மாயை பின்பற்றக்கூடாது, மாயை பற்றி கொள்ளக்கூடாது, மாயை நான் கொண்டாடக்கூடாது. நான் எதை குறித்து பெருமையா பேசுகிறேன்? ரதங்களை குறித்தா, குதிரைகளை குறித்தா? எது எது மாய்ந்து போகும் அது எல்லாமே மாயை. அதனாலதான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் அனைத்தும் என்னவா? மாயை. வானத்துக்கு கீழே காணப்படுகிற அனைத்தும் என்னவா? மாய். எல்லாமே மாய்ந்து போகக்கூடியது. நாம போய் ரதத்தை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினா அவுட். இயேசுவின் இடத்துல சீஷர்கள் தேவாலயத்தை குறித்து மேன்மையை பேசினாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு கல்லு கூட. நாம் எதை மேன்மைப்படுத்துகிறோம்? மாய்ந்து போறதையா? ஆண்டவர் ஆண்டவர் வருகையில இந்த நாகர்கோயில் ஃபுல் காஸ்பல் சர்ச் பில்டிங்க அப்படியே தூக்கிட்டு இப்படியெல்லாம் போக மாட்டார். அவர் இதற்குள்ளே தம்முடைய ரத்தத்தால சம்பாதித்த சபைதான் தூக்கிட்டு போவார். கட்டிடம் எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். வருகைக்கு அப்புறம் இந்த கட்டிடம் யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு வீட்டில் போய் பிளான் போடாதீங்க. நம்ம வெயிட் பண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணா எல்லாரும் போட்டோம். ஆண்டவரே அடுத்த பஸ்ஸுக்கு நாங்க நம்ம எதை தூக்கி வச்சிருக்கிறோம்? ஆண்டவர் வைக்கிற ஸ்தானத்தில் எதை? மாயை கொண்டாடாதே, மாயை பற்றி கொள்ளாதே, மாயை பின்பற்றாதே. இதெல்லாம் நமக்கு மனசஞ்சலத்தையும் இடரலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையும் போக்கடிக்குமே தவிர. அதனால மரண பரியந்தம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே இந்த மாயை, பொய் வசனம், இந்த பொய் என்னிலிருந்து வரக்கூடாது. என சூழ்ந்திருக்கிறவர்களும் நம்ம வாழ்க்கையில பொய்யினால நம்ம ஏமாந்தது தானாங்க நிறைய. நம்ம வாழ்க்கையில எதனால ஏமாற்றப்பட்டோம்? ஒருத்தங்களை நம்பி, அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனுக்கு ஒருத்தங்க அவர்கிட்ட பணம் வாங்கி அவருக்கு கொடுக்கணும். அப்ப அவர்கிட்ட போய் கேட்க போகும்போது அடுத்த வாரம் வாங்க. அப்ப இவர் என்ன நம்பி போவார். அடுத்த வாரம் போன என்ன சொல்லுவார்? இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த பொய்யை என்னை விட்டு தூரப்படுத்துங்க ஆண்டவரே, இதனால வலி, இதனால வேதனை, என் மரண பரியந்தம். ஆமா, நாம் ஒருத்தங்களால நம்ம பாதிக்கப்பட்டோம். அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த பொய்யினால. ஏன்னா நம்ம அவங்கள ஒரு விஷயத்துல நம்பணும். நம்பி ஒரு காரியத்துல நெருங்கும் போது அது அவங்க அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்ம எல்லாம் உடையும். நம்ம வாழ்க்கையில வந்த ஏமாற்றங்களுக்கு காரணம் என்னதான்? பொய். பொய். இவங்க இந்த நேரத்தில் சில சொல்லியிருப்பாங்க, நீங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க, நாங்க அந்த டைம் ஹெல்ப் பண்றோம். இல்ல, போன் எடுக்க மாட்டாங்க. அப்ப பொய் தானே அது. ஆண்டவர், நான் என்னிலிருந்து அந்த பொய் வரக்கூடாது, என்னை நோக்கி அந்த பொய் வரக்கூடாது. இதை நீங்க என்ன செய்யுங்க? தூரப்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னும் ஒரு காரியம், இன்னொரு ஜெபம் என்ன? 8வது வசனத்துல 2வது பகுதி, தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இது ரொம்ப முக்கியம். முதல் காரியத்தை எல்லாரும் கேட்போம், அடுத்த காரியத்தை
கேட்க மாட்டோம். அடுத்து என்ன கேட்கிறார்? யாருக்கெல்லாம் ஐஸ்வர்யம் வேண்டாம்? ஒருத்தர் கை தூக்குறீங்களா? யாருக்கெல்லாம் தரித்திரமே வேண்டாம்? சிலர் இப்படி தூக்குறீங்க, யாரும் பார்க்க கூடாது, நீங்க மட்டும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு? 9வது வசனத்தை வாசிங்க. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். ஆமென். நல்லா கவனிச்சீங்களா? எனக்கு பரிபூரணம் வந்துட்டுனா ஆண்டவரே, அது நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தரை தேடாதிருக்க பண்ணுகிற எந்த ஒரு நன்மையும் எனக்கு தந்துராதீங்க ஆண்டவரே. என்னை தேடாதிருக்க பண்ணுகிற, நான் நித்தம் உம்முடைய சமூகத்தை நாடணும். என்னை ஆண்டவரே, இவனுக்கு இதை கொடுத்தா இதுக்கப்புறம் இவன் என்ன தேட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் என்ன தெரியும், எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்லுவேன்? எசேக்கியா மாதிரி என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் கீத வாத்தியத்தை வாசித்து பாடுவேன்னு சொல்லுவேன். ஆனா எசேக்கியா செஞ்சாரா? இல்ல. நம்ம சொல்லுவோம். ஆனா 15 வருஷம் கிடைச்சதும், ஆமா, ஒரு சின்ன பலவீனம் வந்ததும், அதான் 15 வருஷம் இருக்குல்ல. அதனாலதான் ஏன் நம்ம கிட்ட ஏன் ஆயுசு சொல்லல தெரியுமா? நமக்கு நம்மளை பத்தி அவருக்கு நல்லாவே, நம்ம கிட்ட மட்டும். ஏன்னா நம்ம படிக்கும் போதே அவர் எழுதிட்டாரு, இவன் எக்ஸாமுக்கு முந்தின நாள். சில பிள்ளைங்க நாளைக்கு எக்ஸாம்னா முந்தின நாள் தான் படிப்பாங்க. திருவிருந்துக்கு முந்தின நாள் தான் பாவ மன்னிப்பு கேட்கிற கூட்டங்கள் உண்டு. சிலர் அன்னைக்கு கூட இல்ல, எக்ஸாம் ஹால்ல வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்தா அன்னைக்கு திருவிருந்து அப்பத்தையும் ரசத்தையும் பார்த்ததும் இவங்களுக்குள்ள அப்படி உள்ளம் உடைஞ்சு அப்படியே விட்டா அவ்வளவு அப்பத்தையும் எடுத்து அந்த அளவுக்கு வேதனை. அதான் முதல் திருவிருந்துக்கு ஒருத்தங்களுக்கு கப்பு கொடுத்தா குடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நினைச்சேன், கேட்டா 2 வருஷம் லாக்டவுனுக்கு குடிக்க முடியலையா. அதுக்கு சேர்த்து அந்த 2 வருஷம் எனக்கு கம்யூனியன் விட்டா அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் கேட்கிறார், ஆண்டவரே உங்களை யாருன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு நன்மை என்னை மாற்றுமானால் அப்ப நான் உங்க மரண பரியந்தம் அதை எனக்கு தந்துராதீங்க. கேட்க முடியுது? அது உங்களை டெய்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், தேவ சமூகத்தில் நிக்கிறேன். ஆனா வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சதும் என் வாழ்க்கையில ஜெபம் போச்சு, எல்லாம் போச்சு. அதான் தேவன் யார்? அப்படித்தானே. ஆண்டவரை நான் ஆண்டவரை தேடலைனாலே நான் தேவன் யாருன்னு கேட்கிறேன். எனக்கு எதுக்கு அவர் அப்படின்னு கேட்கிறேன். அதனாலதான் 73ஆம் சங்கீதத்தில் துன்மார்க்கன் அவர் யாருன்னே கேட்கிறான். ஆசாப் ஆண்டவர் யாருன்னு கேட்கிறவன் நல்லா இருக்கிற ஆண்டவரே, அவனுக்கு எல்லாம் நிறைவா கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் தெரியல? நீ அப்படி கேட்டக்கூடாது, நீ அப்படி கேட்டக்கூடாது. ஏன்னா ஒன்னு நான் எங்க பார்க்க விரும்புறேன் தெரியுமா? மகிமையில பார்க்க விரும்புறேன். துன்மார்க்கன் ஒரு நிமிஷத்துல எவ்வளவாய் பாழாய் போனான். ஆனா ஆசாவே நீ இன்னைக்கு இருக்கிறல்ல, ஏன் தெரியுமா? உன்னை நான் மகிமையில பார்க்க விரும்புறேன். நீ தினம் என்ன தேடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில காரியங்களை நான் உனக்கு கொடுக்காததுனால. நம்முடைய லெவல் அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனாலதான் தாவீது ஜெபம் பண்ற, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் என்னால பார்க்க முடியல. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நாளைக்கு அப்படி இருப்பேன் நான் எனக்கு தெரியல. ஒரு நாள் அந்த மாலை நேரத்தில் கர்த்தரை பார்க்கிறான், அடுத்த நாள் மாலை நேரத்தில் பட்சைவாளை பார்க்கிறான். பார்த்தானா இல்லையா? இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையும். நம்ம நாளைக்கு எப்படி இருப்போம், நாளைக்கு எப்படி மாறுவோம் தெரியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாங்க சொன்ன உபதேசத்துக்கு சுவிசேஷத்துக்கு மாறாக யார் வந்து சொன்னால் நம்பாதீங்க, தூதனே வந்து சொன்னால் நம்பாதீங்க, ஏன் நாங்களே நாளைக்கு வந்து மாத்தி சொன்னாலும் நம்பாதீங்க. மனுஷனாலே மாறக்கூடியவன், மனுஷனாலே மாறக்கூடியவன். அதனால ஆண்டவர் உங்களை இவன் இது கிடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் தேடவே இல்லை. நிறைய பேர் பாருங்க, ஒரு சுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் தேடுறதை விட்டுருவாங்க. அந்த நெருக்கத்துல மட்டும் கூப்பிடுறது. ஆண்டவர் உங்களை தேட விடாதிருக்க பண்ணுகிற எந்த ஒரு நன்மையும் என் மரண பரியந்தம் எனக்கு தந்துராதீங்க. அடுத்து கேட்கிறாரு தரித்திரத்தை. அந்த வசனத்தை வாசிங்க. தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தது. ஆண்டவரே உங்களை நான் யாருன்னு கேட்டக்கூடாது, உங்க நாமத்தை நான் வீணிலே வழங்கவும் கூடாது. அதனால
என் படியே இவனுக்கு என்ன கொடுத்தா இவன் என் சமூகத்துல இருப்பான், நீங்க அளந்து தாங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லட்டுமா? அவர் அளந்து தரதே நம்ம தலைமுறைகளுக்கு போதுமானதா இருக்கு. ஏன்னா நான் அளந்து எடுத்தா எனக்கு உறவு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுகிற ஒரு ஸ்டோரி, நான் பலமுறை நானும் சொல்லியிருக்கிறேன். ஒரு பெட்டி கடைக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளை நின்று பார்த்துட்டே இருக்கிறா. எல்லாரும் வராங்க, திங்ஸ் வாங்கிட்டு போறாங்க. இவன் அந்த சாக்லேட் பாட்டிலே பார்த்துட்டே இருக்கிறா. அப்பொழுது அவர் பார்த்துட்டு, ஏமா நான் இதுலேருந்து சாக்லேட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்குறார். அந்த பிள்ளை எடுக்கவே இல்லை, பேசாமல் நிற்கிறார். திருப்பி எடுத்துக்கோமானா, ஒன்றும் இல்லை, காசெல்லாம் கேட்க மாட்டேன், எடுத்துக்கோ. இல்லை இல்லை நான் எடுக்க மாட்டேன். அப்புறமா அவர் பார்த்தார், அவர் கை போட்டு எடுத்து அந்த பிள்ளைக்கு சாக்லேட் கொடுக்கும்போது அவர் சந்தோஷமாக இப்படி வாங்குறான். அவருக்கு இப்போ கோபம் வந்து ஆச்சரியமாயிட்டு, கொண்ட எவ்வளோ நேரம் எடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ எடுக்கல, ஆனால் நான் எடுத்து தந்தது வாங்குறேன். அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, என் கை ரொம்ப சின்ன கை, நான் எடுத்தா கொஞ்சம் தான் கிடைக்கும், உங்கள் கை ரொம்ப, நீங்கள் எடுத்து தந்தா எனக்கு மட்டும் இல்லை, என் வீட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தேவையான சாக்லேட் கிடைக்கும். அதனால தான் ஆண்டவரே நீங்கள் கொடுங்க, என் படியை எனக்கு அளந்து தார். ஆண்டவரே நான் கடைசி வர, இதுக்கு முன்னாடி ஒருவேளை என் அறியாமையினால நான் தேவன் யாருன்னு கேட்டிருக்கலாம், உங்களுடைய நாமத்தை நான் வீணில் வழங்கியிருக்கலாம். ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஜெபத்தை நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன்ப்பா. என்னுடைய மரண பரியந்தம் உங்களை யாருன்னு நான் கேட்டுறக்கூடாது. உங்கள் நாமத்தை நான் தரித்திரப்படுகிறதுனால என்ன ஜெபித்து என்ன கண்டு இப்படியெல்லாம் நான் உங்கள் நாமத்தை வீணிலே வழங்கிடக்கூடாது. 4 பேர் என்னுடைய நான் தரித்திரப்படுகிறதுனால என்னை பார்த்து உங்களை தூஷித்திடக்கூடாது ஆண்டவரே. ஆமாம், காரணம் உங்களுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்ட முடியாம வெளியே நிக்கிறத பார்த்து உங்க நாமம் தூஷிக்கப்பட்டிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, கடன்காரங்களுக்கு நான் ஒழித்து ஓடுகிறது நிமித்தம் உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட்டிடக்கூடாதப்பா. சிலரை ஃபேஸ் பண்ண முடியாம, அதனால என் படியை எனக்கு அளந்து தாரும். ஜெபம் பண்ணுவோமா? ஒரு சில நிமிடங்கள், உங்க நிலைமை உங்களுக்கு தெரியுமே. 2 மனுவை உம்மிடத்தில் கேட்கிறேன், என் மரண பரியந்த நான் மரிக்கும் வரையிலும் அதை மறுக்காம தாங்க. இதுக்கு மட்டும் நோ சொல்லிடாதீங்க. ஒரு ஜெபத்தை வைங்க, என் படியை எனக்கு அளந்து தான். நீங்க இடைப்படுங்கப்பா, நீங்க இடைப்படுங்க, நீங்க அளந்து தாங்க. அதுலதான் எனக்கு போதுமானது இருக்கு. என் படி எனக்கு அளந்து, கொஞ்சம் வாய்களை திறந்து கேளுங்க. எப்படியெல்லாம் உங்களை சொல்லி கேட்க முடியும். கதை நம்மோடு பேசினேன். என் வாழ்க்கையில கடைசி வர தேவன் யாருன்னு கேட்டுறக்கூடாது, உங்க நாமத்தை நான் வீணிலே வழங்கிடக்கூடாது. ஆண்டவரே, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. உங்களை தேடாதிருக்க பண்ணுகிற எந்த நன்மையும் என் கடைசி வரை எனக்கு தந்துடாதீங்கப்பா. அது நன்மையே கிடையாதுப்பா. உங்களை தேடுறதுதான் நன்மை. ஆண்டவரே, என்ன ஆஸ்தியோ ஐஸ்வர்யமோ ஆசீர்வாதமோ இது இவனுக்கு கொடுத்தா இதுக்கப்புறம் இவனை தேட மாட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா அது எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கு நீங்க தான் வேணும்ப்பா. ஆண்டவரே, மாயையும் போய் வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நான் வீணா போயிடக்கூடாதுப்பா. நான் கிருபையை போக்கடிக்க கூடாதுப்பா. ஆண்டவரே, என் ஓட்டம் ஆண்டவரே அப்பா இடறி போயிடக்கூடாதுப்பா. ஏசப்பா, உங்களுக்கு தெரியுமே, எங்களால தூரப்படுத்த முடியலப்பா. நாங்க எவ்வளவுதான் தூரப்படுத்தினாலும் அது மீண்டும் எங்களை ஒட்டி கொள்ளுகிறது. ஆனால் நீர் தூரப்படுத்தும் போது ஆண்டவரே அது தூரமாய் போய்விடுமே. கர்த்தாவே, மாயையும் பொய் வசனிப்பையும் எங்களை விட்டு தூரப்படுத்துங்க. அநேகரை நம்பி ஏமாந்துட்டோம். இந்த பொய் வசனிப்பை தூரப்படுத்துங்கப்பா. இந்த பொய்களினால எவ்வளவு பாதிப்புப்பா, எவ்வளவு வேதனைப்பா, எவ்வளவு கண்ணீருப்பா. தூரப்படுத்துங்கப்பா. என் படியை எனக்கு அளந்து தாங்கப்பா. மனுஷன் அளந்தா குறைப்பாப்பா. ஒவ்வொரு காரணத்தையா சொல்லி அதுல குறைச்சிருவான்பா. நீங்க அளந்து தாங்கப்பா. நீர் அளந்து தந்த நிறைவா இருக்கும்பா.
என் குடும்பத்துக்கு தேவையானதா இருக்கும்பா, அடுத்த தலைமுறைக்கும் போதுமானதா இருக்கும்பா. நீங்க அளந்து தாங்கப்பா, நீங்க அளந்து தாங்கப்பா. உங்க திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இரண்டு மனவை இடத்துல கேட்கிறோம். மறிக்கும் பரியந்தம் அவைகள் எனக்கு மறுக்காமல் தார், மறுக்காமல் தார். அப்படியே ஒரு 2 நிமிஷம் கூட ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆன்லைன்ல பார்க்கிறவங்களும் ஜெபம் பண்ணுங்க. தைரியமா கேளுங்க. ஆண்டவரே, உங்களை யாருன்னு கேட்க வைக்கிற எந்த நன்மை எனக்கு வேண்டாம். உங்க நாமத்தை தூஷிக்கிற அளவுக்கான தரித்திரம் எனக்கு தந்துடாதீங்க. இவெல்லாம் சர்ச்சுக்கு போய் இவெல்லாம் சோமன் இப்படி 4 பேர் சொல்லிட்டாலே ஆண்டவரே, அதுல நான் அவமானப்படுத்தப்படவில்லை. அப்ப உங்க நாமம் தூஷிக்கப்படுது. ஹல்லேலூயா. காக்கை குஞ்சுகள் வர உண்மைதான் பார்க்குது. ஆனா என் வாழ்க்கையில சில தரித்திரத்தின் நிமித்தம் நான் சில மனிதர்கள்ட்ட போய் நிக்க வேண்டி இருக்கிறது. அதுல நம்முடைய நாமம் வீணிலே வழங்கப்படுது. சில ஏமாற்றங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிற நிலைமை. வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா, நான் உங்க பிள்ளைப்பா. என் படி எனக்கு அளந்து தாங்கப்பா, என் படி எனக்கு அளந்து தாங்க. அது போதும்பா. அந்த போதும் என்கிற மனது, அது மிகுந்த ஆதாயம். அது போதும்பா. அவங்களை விட நாம் பெருசு அப்படி வேண்டாம்ப்பா. என் படிய இந்த பூமியில நானும் என் குடும்பம் வாழ்வதற்கு பஞ்சகாலம் முழுவதும் சாரிபாத் விதவின் வீட்டுல மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. காரணம், அது கர்த்தர் அளந்து கொடுத்த படி. அதனால அவங்க மட்டும் இல்ல, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வாழ்ந்தாங்களாம். கர்த்தர் அளந்து தருகிற படி. நீங்க அளந்து தாங்கப்பா. அது போதும்பா, அது போதும்பா, அது போதும்பா. கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. உண்மையா ஜெபம் பண்ணுங்க. கேட்டீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஒவ்வொரு நாள் கர்த்தர் நம்மை செபிக்க வைக்கிறார். ஒவ்வொரு காரியத்தை கற்றுத்தந்து செபிக்க வைக்கிறார். இந்த நாளில் எப்படி செபிக்க வைத்திருக்கிறார். நிச்சயமாய் ஹல்லேலூயா. தேவன் யார் என்று கேட்க விட மாட்டார். அவருடைய நாமத்தை வீணிலே வழங்க விட மாட்டார். உங்களுக்குரிய படியை கர்த்தர் அளந்து தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி சலரப கபரபலரதனரப ஏபடரலரதனர ஹே ஹந்தரே லகதரா ஹே மலரம ஷேபலரி அஞ்சனரே கபலரப சந்தரா லகதரா லஞ்சரே லகதரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் திங்கள் முதல் இந்த நாள் வரை இந்த 6 நாட்கள் தொடர்பாக உங்க சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கர்த்தாவே அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்க கற்றுக்கொள்ள உணர்வடைய கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை கொண்டு வந்தீர், ஜெபிக்க வைத்தீர் ஆண்டவரே. ஜெபத்தை ஆண்டவர் மரண பரியந்தம் கேட்கக்கூடிய அந்த 2 காரியங்களை எங்களை இன்னைக்கு கற்றுத்தந்து கேட்க வைத்தீங்கப்பா. நமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது மறுக்காம எங்களுக்கு தாங்கப்பா. 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே அப்பா, இந்த 2 மனுவையும் நான் மறிக்கு பரியந்தம் மறுக்காமல் எனக்கு தார். உங்களை யாரும் நான் கேட்டுறக்கூடாது, உங்க நாமத்தை நான் வீணில வழங்கிடக்கூடாது. நல்ல தகப்பனே, அப்படி எங்களை ஆட்கொண்டு நடத்தும். எங்கள் படி எங்களுக்கு அளந்து தருவீராக, திருப்தியாக்கு. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். மாலை நடக்கிற துதி ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாளை காலை 2 ஆராதனைகள், நாளை மாலை திருவிருந்து ஆராதனை, எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தாரும். அப்படி நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.